Hi guys, ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்சும் வீடியோ கிளாஸ் அட்மிஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். 1ஆம் தேதி வரைக்கும் நம்ம அந்த ஆஃபர் ப்ரைஸ் எல்லாமே வந்து கொடுத்துருந்தோம். ஒவ்வொரு சாட்டர்டேவும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு சாட்டர்டேவும் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1ஆம் தேதி வரைக்குமே வந்து சில பேர் பேங்க்லாம் வந்து இல்லை கொஞ்சம் சார் அப்டேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ என்னால் நடுவில் வீடியோ கொடுக்க முடியல. ஸோ நேற்று வந்து டெலிகிராம்லேயும் ஆப்லேயும் மட்டும் நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சிருந்தேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு 2 days வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஆஃபர் அந்த 200 உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்க பழைய ப்ரைஸ்லேயே வந்து ஃபாரஸ்ட் கார்டு வாட்சிருக்கான டெஸ்ட் பேட்சை 780 ரூபாய்க்கும், அதேமாதிரி ஃபாரஸ்டருக்கான டெஸ்ட் சீரிஸ் வந்து 980 ரூபாய்க்கும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆப்லேயும் அந்த கூப்பன் கோட் ஒர்க் ஆகும். யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சேம் ப்ரைஸ் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீடியோ கிளாஸ்க்கான ப்ரைஸும் வந்து சேம் நம்ம உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் வந்து அக்கௌண்ட்டில் மட்டும் அக்கௌண்ட்டோ ஜிபேவோ வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேமெண்ட் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுங்க. சார் ஏற்கனவே பண்ணவங்களுக்கு என்ன சார் ப்ராசஸ்? ஏற்கனவே பண்ணவங்களுக்கு உங்களுக்கு ஆப்லேயே போய் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு கோர்ஸ் ஆக்டிவேட் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இல்லை சார் நான் வந்து ஜிபே பண்ணிட்டேன் இல்லை அக்கௌண்ட் நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம ஆக்டிவேட் பண்ணியாச்சு. நீங்கள் அதியமான் டீமோட அதியமான் அகாடமியோடைய அந்த ஆண்ட்ராய்டு ஆப்போ வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணல, நீங்கள் வந்து எந்த நம்பரும் கொடுத்து இது வரைக்கும் நீங்கள் லாகினே பண்ணல, டவுன்லோடே பண்ணல அப்படின்னா மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டெஸ்ட் வந்து ஒன்று மொபைல் ஆப்பில் எழுத போகிறோம், இல்லாட்டி லேப்டாப்பில் எழுத போகிறோம். அதுக்கான அக்சஸ் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல ஆப்பில் வந்து அந்த ஆண்ட்ராய்டு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் என்ன நம்பர் கொடுத்து நம்மக்கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்களோ அந்த நம்பரில் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? பண்ணிங்கன்னா கோர்ஸ் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். அது வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். சரிங்களா? அப்படி எனக்கு அப்டேட் ஆகலைன்னா ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு இந்த மாதிரி நான் பே பண்ணியிருந்தேன், இந்த நம்பர் எனக்கு இன்னும் ஆட் ஆகலை அப்படிங்கிற ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா நாங்கள் நோட் பண்ணி வச்சுப்போம். சரிங்களா? அது ஏற்கனவே ஆக்டிவேட் பண்ணியிருந்தும் ஆகலை அப்படின்னா திரும்ப நான் வந்து என்ன பண்ணுவேன், அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? பட் வெயிட் பண்ணுங்கள். ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 hour 2 hours வந்து பார்த்திங்கன்னா அது அப்டேட் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? ஏன்னா நம்ம கொடுத்துட்டோம், அதனால் உங்களுக்கு அப்டேட் ஆகிறது தான் லேட் ஆகுமே தவிர மற்றபடி எந்த இஷ்யூஸும் கிடையாது. நான் சொல்லி ஏற்கனவே 2ஆம் தேதி 3ஆம் தேதிக்குள்ள ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட்டு வந்து 6th தான் அன்றைக்கி தான். சரிங்களா? அதுக்குள்ளே எல்லா இஷ்யூஸும் மேக்ஸிமம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எப்படி எழுதுறதுன்னு ஏற்கனவே நான் வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கேன். இருந்தாலும் தனியாக உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வந்து நான் வந்து கொடுக்குறேன். இனி ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க சேம் ப்ராசஸ் நான் சொன்னேன், அந்த ஆஃபர் ப்ரைஸில் என்ரோல் பண்ணிக்கோங்க. 2 days தான். சரிங்களா? அதே மாதிரி புக்ஸ் நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணலனாலும் புக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி சார்ஜஸ் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய அந்த சேவ் டைம் கூப்பன் யூஸ் பண்ணி நீங்கள் வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், அதுவும் ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? புக்ஸ் இல்லாமல் படிக்க முடியாது, ஷெட்யூல் கொடுத்துருக்கோம் சார், அதுக்கு வந்து படிக்கிறதுக்கு பிடிஎஃப் கொடுங்க சார். பிடிஎஃப் கொடுப்பேன். எத்தனை பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுவீங்க? 100-150 பிடிஎஃப் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும், கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதை வந்து நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஒரு ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஜஸ்ட் ரெஃபர் பண்ணலாம். சரிங்களா? நான் புக்ஸோட பிடிஎஃப்ஸ்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸில் ஆட் பண்ணி விட்றேன். பட் நீங்கள் கையில் ஹார்ட் காப்பியாக ஏதாச்சும் வந்து ஒரு ஸ்கூல் புக்கோ இல்லை அதியமானுடைய அகாடமியோடைய புக்ஸோ நீங்கள் வாங்கி வச்சுட்டு படிக்கும் போது தான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு ஐடியாவும் ஈஸியாகவும், சரிங்களா, நோட் பண்ணுறதுக்கும் திரும்ப ரிவைஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். அதை மனசில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, சும்மா அப்போ பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து போகிறது கிடையாது. நமக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மாதம் 1 yearக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த புக் நம்ம கூடயே இருக்க வேண்டியதாக இருக்குது. சரிங்களா? அப்போது அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத மைண்ட் பண்ணி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதாவது இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யோசிக்காதீங்க, இதுக்கு செலவு பண்ணுறதுக்கு யோசிக்காதீங்க. நம்ம டெஸ்ட் பேட்சஸ் ரொம்ப மினிமம் ப்ரைஸில் 700 800 நம்ம வந்து டெஸ்ட் பேட்சஸ் வந்து கொடுத்துருக்கோம். புக்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான புக் வாங்கினீங்கன்னா 2000-3000 தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சோசியல் சயின்ஸும் ஒரு சயின்ஸ் புக்கும் வாங்குறீங்க அப்படின்னா அவ்வளோதான் வரும். அதுவும் கொரியர்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த டைமில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4000 ரூபாய்க்குள்ளே எல்லாமே வந்துடும். சரிங்களா? ரொம்ப மினிமம் காசு. நீங்கள் வீடியோ கிளாஸோடு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த மினிமம் ப்ரைஸில் வந்துடும். சரிங்களா? இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களாம் நினச்சா கூட டைமும் கிடைக்காது படிக்கிறதுக்கு. சரி, அப்புறம் பிடிஎஃப்ல படிச்சுட்டு சார் என்னால் பிடிஎஃப் படிக்க முடியல, ஏன்னா அந்த மாதிரி கேட்குறவங்க நிறைய பேர். சரியா? 100க்கு 80% வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்க முடியல சார் வந்து நம்மகிட்டே புக்ஸு கேட்பாங்க. மீதி சார் நான் வேறு புக்ஸு வாங்கிட்டேன் சார், இல்லை நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்ஸ் ரெடி பண்ணுறேன் சார், கொஞ்சம் டைம் கொடுங்க சார், நான் டெஸ்ட் எழுதுறேன். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லி டைம் கேட்பாங்க. பட் பிடிஎஃப்ல படிக்கணும் சார், வேறு ஏதாவது ஐடியா சொல்லுங்கள். வேறு ஒரு ஐடியா உங்களை புக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அதுதான் சிம்பிளாக. சரிங்களா? நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம், பிடிஎஃப்லாம் வந்து படிங்க, ரெஃபர் பண்ணிக்கோங்க. எங்கேயாவது போகும்போது ஃபோனில் பார்க்கலாம், ஜஸ்ட் வந்து டக்குன்னு எடுத்து பார்த்துக்கலாம், அதுக்கு நம்ம சொல்கிறது. பட் டெஸ்ட் பேட்சில் இருக்கிறவங்களுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நான் சொல்கிறது என்ன, வீடியோ கிளாஸ் பேட்சில் இருக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னா, ப்ராப்பராக நோட் பண்ணுறதுக்கு படிக்கிறதுக்கு புக்ஸ் வேணும். உங்களோட நோட்ஸ்க்கான ஒரு நோட் வந்து வேணும். அது இல்லாமல் படிக்க முடியாது. அதனால் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே இப்போ ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ செகண்ட் பேட்ச் வெயிட் பண்ணுறவங்க வெயிட் பண்ணுங்கள், இன்ஃபார்ம் பண்ணுறோம் சரிங்களா. நெக்ஸ்ட் மந்த்துக்கிட்ட நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம் சரிங்களா. இப்போ ஜாயின் பண்ண முடியாதவங்க பொங்கல் கழிச்சு நான் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன் சார் அப்படிங்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள், அப்புறம் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை சார் எனக்கு வந்து எந்த ஷெடியூலும் மிஸ் ஆகக்கூடாது, அப்போ ஜாயின் பண்ணாலும் ஃபஸ்ட்லேருந்து தான் வரும், பட் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ இருந்தே நான் இந்த ஷெடியூல்லேருந்து படிக்க ஆரம்பிச்சிடுறேன் சார் அவ்வளோதான் அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. 6ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் இருக்குது சரிங்களா. இப்போ இன்னும் 2 டேஸ்க்கு வந்து இந்த ஆஃபர் ப்ரைஸும் கொடுத்துருக்கோம் சரிங்களா, யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்களுக்கு அந்த கோர்ஸ் அப்டேஷன் வந்து நம்ம கொடுத்தாச்சு சரியா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, செக் பண்ணிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், ஆட் ஆகிடுச்சின்னு சொல்லுங்கள். மற்ற ப்ராசஸ் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சார் ஓல்டு ஸ்டூடெண்ட் இருக்கேன் சார், நான் என்ன பண்ணுறது? ஓல்டு ஸ்டூடெண்ட் இருந்தாலும் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், இந்த மாதிரி நான் ஓல்டு ஸ்டூடெண்ட் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் கைட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கான கோர்ஸ் அப்டேட்ஸனும் கொடுப்பாங்க சரிங்களா. ஓகே, ஸோ படிக்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு டெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு, பிளான் இருக்கு இல்லையா, பிளான் பண்ணிங்க. இதுக்கான 1 by 1 நான் வந்து யூடியூப்பில் என்ன மாதிரி ஜென்ரலாக மற்ற வீடியோஸ் எல்லாமே நீ அப்கமிங் வீடியோஸில் வரும் சரிங்களா. அது எல்லாமே நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன், வீடியோஸ் வரும்போது நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா. என்னென்னலாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஓகே, ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா 8681859181 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.